ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்கேர் பேங்க்கில் வந்துட்டு ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை நம்மளோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் எதுவுமே இல்லாமல் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேங்கை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு வந்துட்டு ஜீரோ பேலன்ஸில் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேலன்ஸ் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும், இவ்வளோ அமௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு டார்கெட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ரூபே கிளாசிக் டைப் டெபிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் செக் லீஃபும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களோட மந்த்லி ஸ்டேட்மெண்ட் உங்களோட இமெயில் ஐடிக்கே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு 7% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்ற பேங்கை கம்பேர் பண்ணும்போது இந்த பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம். நெக்ஸ்ட் இந்த ஏடிஎம் கார்டை நீங்கள் வந்து எந்த பேங்கோட ஏடிஎம்ல வேணாலும் நீங்கள் வந்து பணம் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 டைம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே எடுக்கும்போது உங்களுக்கு சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பேங்கோட மொபைல் அப்ளிகேஷன்ல இருந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா மற்ற பேங்கை விட உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மற்ற பேங்குக்கு வந்து எப்போ வேணாலும் நீங்கள் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த பேங்கை பற்றின டீட்டெயில் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன், அதில் போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்துட்டு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறது அதை பற்றின டீட்டெயிலும் அந்த வெப்சைட்டோட லிங்க்கில் கொடுத்துருங்க. ஸோ அதில் போய் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் ஓப்பன் பண்ண முடியாது, சிஸ்டம் மூலமாகவும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. கூகுள் குரோம் அப்ளிகேஷன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ கூகுள் குரோம் அப்ளிகேஷனை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபின்கேர் ஸ்மால் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரும். ஸோ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்துட்டு வெப்சைட் மூலமாக உங்களோட பேங்க் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். மற்றபடி இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இப்போ வந்து ஒரு லைவ் டெமோவாக வந்து காட்டுறேன். ஸோ பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கூகுள் குரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மற்ற ப்ரௌசரில் வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ கூகுள் குரோம் ப்ரௌசரில் வந்துட்டு ஃபின்கேர் பேங்க் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இதில் வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்கேர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் வெப்சைட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டு நம்பரையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு இந்த பேங்க்கில் வந்து சேவிங் அக்கௌண்ட்டோ இல்லை ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒர்க்கிங் டைமில் பண்ணுங்கள். மற்ற டைமில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகாது, ரொம்ப நேரம் லோடு ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐ அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணி ஐ அக்ரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்துட்டு இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் வந்து என்னென்ன டீட்டெயில் இருக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களோட ஃபோட்டோஸ், நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டில் வந்து என்ன அட்ரஸ் டீட்டெயில், உங்களோட நேம், எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒருக்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பரில் வந்துட்டு உங்களோட சிக்னேச்சரை போட்டு அதையும் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டையுமே வந்து அப்லோட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஃபோட்டோஸ் நெக்ஸ்ட் சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பற்றின இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து மேரிடா இல்லை அன்மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் லெவல் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் சேலரி வாங்குறீங்க அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை சேலரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிலீஜன் நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மதர் நேம் கேட்டிருக்காங்க. அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் வந்து எந்த பிரான்ச் இருக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு இதில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டில் எந்த பிரான்ச் இருக்குதோ இல்லை உங்களுக்கு எந்த பிரான்ச் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு வந்து இதில் 2 விதமான அக்கௌண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். செகண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். நார்மலாக நீங்கள் பேங்க்கில் போயிட்டு ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அக்கௌண்ட் வேணுமா இல்லை ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான அக்கௌண்ட் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு டெபிட் கார்டு வந்து ஃப்ரீ தான். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு டெபிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ரூபியா கிளாசிக்கில். ஸோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நவ் மோர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்துட்டு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி வந்து 9.5% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே டெபிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 8 ஃப்ரீ ஏடிஎம் டிரான்சாக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு மந்த்துக்கு. அதாவது ஒரு மந்த்துக்கு நீங்கள் 8 டைம் வந்துட்டு ஏடிஎம் மூலமாக எந்த ஏடிஎம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 8 டைம் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஒரு மந்த்துக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து மற்ற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா 2.5 பர் டிரான்சாக்ஷன் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ₹2.50 வந்து சார்ஜபிள் பண்ணுவாங்க. ஸோ 25,000லேருந்து 1 lakh வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ₹5 பிடிப்பாங்க. 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா ₹15 ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து பிடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நெஃப்ட் மெத்தடில் எவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜபிள் பண்ணுவோம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிஜிஎஸ் மோஸ்ட்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் மட்டும் தான் வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னாலே போதும். ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். 101 ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த அக்கௌண்ட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நாமினேட்டரை வந்துட்டு இதில் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களோட நாமினேட்டரை வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாமினேட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எஸ் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாமினேட்டர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து இதில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே வந்து ஐ அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேஒய்சி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டோர் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து அலையணும் அப்படின்னு தேவையே கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் கேஒய்சியை வந்து வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா தான் 1 lakhக்கு மேலே வரைக்கும் நீங்கள் வந்து பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு 1 lakh உள்ளே தான் நீங்கள் வந்து பேலன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ஃபுல் கேஒய்சி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷெடியூல் அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணணும். நீங்கள் வந்து எந்த அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணுறீங்களோ அந்த டைமில் நீங்கள் கொடுக்குற அட்ரஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபின்கார் பேங்க்கில் இருந்துட்டு ஏஜென்ட் வந்து உங்ககிட்ட வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு உங்களோட ஆதார் கார்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுமே உங்களோட ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஷெடியூலில் வந்து புக் பண்ண போகிறேன். இதில் வந்து ஷெடியூல் நவ் அப்படின்றது பாருங்க. இந்த ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸ் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த அட்ரஸ்க்கு தான் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு டேட்டா வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ வேறு அட்ரஸை வந்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு வேறு அட்ரஸை வந்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து என்னோட நியூ அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ண போகிறேன். ஸோ இதில் நியூ அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து ஷெடியூல் டேட் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஷெடியூல் டேட்டை வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்போ வந்துட்டு வெரிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டைமிங் எந்த டைமில் வரணும் அதையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ சப்மிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபின்கேர் பேங்க்லேருந்து மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ இதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுதான் இனிமேல் வந்து உங்களோட பேங்கை வந்து ஃபுல் கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் கேஒய்சி அப்டேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் நிரந்தரமாக யூஸ் பண்ணவும் முடியும். 1 லேக்குக்கு மேலே நீங்கள் டிரான்சாக்ஷனும் வச்சுக்க முடியும், பேலன்ஸும் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுல் கேஒய்சி நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் தான் இந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு உங்களோட அப்பாயின்மெண்ட்டை வந்து புக் பண்ணி நீங்களே வந்து ஃப்ரீயாகவே வந்து டோர் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மூலமாக உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஃபுல் கேவிஸில் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டோர் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் புக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அது வந்து சப்மிட் பண்ணும்போது சப்மிட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் அதில் வந்து கண்டினியூவாக ட்ரை பண்ணாதீங்க, அதை வந்து விட்டுருங்க. உங்களுக்கு வந்து சேம் டைம் உங்களுக்கு வந்து உங்களோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டோர் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து புக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டோர் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்துட்டு ஈஸியாக வந்து புக்கிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கரண்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு டோர் ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படின்னா இதில் வந்து சேம் ஆஸ் கரண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதர் அட்ரஸ்க்கு வரணும் அப்படின்னா இதில் அதர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நியூ அட்ரஸை வந்துட்டு என்ட்ரு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எது விருப்பமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து டைமிங்கையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஷெடியூலை வந்துட்டு புக்கிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டோர் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. டியர் கஸ்டமர், அப்பாயின்மெண்ட் ஃபார் ஃபுல் கேஒய்சி ஹாஸ் பீன் ஷெடியூல் மார்னிங் டிசம்பர் 2 வந்துட்டு நான் வந்து ஷெடியூல் வந்து புக்கிங் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இது மூலமாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபின்கேர் பேங்க்கில் வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய மெத்தடு ரொம்பவே சிம்பிள் தான். ஈஸியாகவே நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.